விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற நடிகர், ஒளிப்பதிவாளர், இயக்குனர் அன்பு அண்ணன் இளவரசு அவர்களை அன்போடு நான் உரையாற்ற அழைக்கின்றேன். சைதையில் முதல்வர் கோப்பை மாநில அளவிலான கபடி போட்டியில் பார்வையாளராக வந்திருக்கின்ற அனைவரையும், மகளிர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற தென் சென்னை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். களத்தில் ரொம்ப உற்சாக குறைவில்லாமல் பணியாற்றுகின்ற ரெஃப்ரிகளுக்கு என்னுடைய வணக்கம். நடிகராக இங்கே நிற்கின்ற இளவரசோட முதல் வாழ்க்கை தொடக்கம் கபடி போட்டிக்கு விளம்பரப்படுத்துறதுக்காக மைக் கொடுத்து பேச ஆரம்பித்து தான் என்னுடைய பயிற்சி ஆரம்பித்தது. நானும் ஒரு முன்னாள் கபடி பிளேயர்ன்றதுனால என்னை அமைச்சர் கூப்பிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஸ்கூலில் டிஸ்ட்ரிக்ட் ரன்னர்லாம் வாங்கியிருக்கேன், கேப்டனாக இருந்திருக்கேன். ஸோ கபடி எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விளையாட்டு. இப்போ செங்கல்பட்டு டீமும் போலீஸ் டீமும் விளையாடும் போது கபடி மாதிரி இருந்தது. சேலமும் திருவண்ணாமலை விளையாடும்போது ஏதோ ஜல்லிக்கட்டில் மாடு விளையாடுறது மாதிரி ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போ வந்திருக்க டீம் பேர் ரெண்டும் தெரியல, பட் நீங்கள் வார்ம் அப் பண்ணும்போதே தெரியுதுமா, நாங்கள் வேகமாக முடிச்சிடுவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சைன் உங்கள் பாடி லாங்குவேஜில் இருக்கிற ஃபோர்ஸ், ரைட், வெரி குட். இதெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்த்து இதை உருவாக்குறதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. இந்தியாவிலே அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் மக்களிடத்தில் கொள்கை, செயல் திட்டம் என்று இரண்டு முறை இருக்கிறது. ஒன்று, கட்சிகளை ஆளுங்கட்சியால் ஆட்பதற்காக இந்த அடிப்படையில் நாங்கள் கொள்கை வைத்திருக்கிறோம், இந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் செயல் திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்பது ஜனநாயகத்தில் இந்தியாவில் எல்லா கட்சிகளும் செய்யக்கூடியது. சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்பு என்ன? செயல் திட்டம் என்றால் என்ன? கொள்கை என்ன? இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கையோடு அடியோடு பிடிக்காதவர்கள் கூட சொல்லுகின்ற ஒரு வார்த்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு வலிமையானது. அது எப்படி? தமிழ்நாடு பூரா உதாரணம் சொல்லலாம். சென்னையில் உதாரணம் யார்? முதல்வர் அவர்களால் மாசு என்று அழைக்கப்படுகின்ற திரு மா சுப்பிரமணியம் அவர்கள். என்னை அழைச்சிட்டாருன்றக்காக நான் அவரை பாராட்டல, எனக்கு அவர் மோட்டிவேட்டர். தூரமாக இருந்து நான் அவரை பார்த்துக்கிருவேன். எனர்ஜி எதை எடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு. இப்போ இங்கே வந்தீங்கன்னா, நான் கீழே வந்தோன்னே அந்த மேட்டு பார்த்தேன். நாங்கள் கபடி விளையாடும்போது மண்ணில் கீழே விழுந்து காலு உரசி, நேற்று நானும் MS பாஸ்கர் ஒரு கிராவலில் செத்தோம் சீண்ட. வந்தோன்னே பார்த்தோன்னே, சார் இந்த மேட்டு இல்லை, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணினேன். பசங்க கீழே விழுகும்போது அடிபடாமல் எங்கே இழுத்தாலும் இது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பணக்கார விளையாட்டான கிரிக்கெட்டில் உடனே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, உடனே சர்ன்னு ஒரு ரோலர் வரும், அது உள்ள பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்காங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அவங்களே போய் எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறது. இது யார் கொடுப்பா? ஏழை பங்காளர்கள் என்று சொல்லி ஏழையின் சிரிப்புன்னு சொன்னதுனால தான் இங்கெல்லாம் அடிப்படை கட்டமைப்பிலிருந்து வர்ற மக்களுக்கு இந்த ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். மாநில அளவில் விளையாடுறோம், மினிஸ்டர் உட்காடுறாங்க, சிஎம்மோட பர்த்டே போது பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ், அதுங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த அங்கீகாரம் அவர்களை உற்சாகப்படுத்தும். அது இன்றோடு நிற்காது, இன்னும் தொடரணும். இந்த வாய்ப்புகள் உருவாகிறத ரொம்ப எனர்ஜியாக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறதும் இல்லாமல், மா சுப்பிரமணியம் சார் ஒரு மோட்டிவேட்டர். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற கேர்ள்ஸ், அவர் மினிஸ்டராக இருக்கார், எம்எல்ஏவாக இருக்கார், மாவட்ட செயலாளராக இருக்கார், அதெல்லாம் அவன் வேற. நீங்கள் அவரை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிறோம். இந்த வயசில் 15 கிலோமீட்டர் நடக்கிறேன், 20 கிலோமீட்டர் நடக்கிறேன், அவரே அவரோட போட்டி வச்சுக்கிறாரு. எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது. என்னடாதுன்னு. இத்தனைக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவர் டாக்டர் கூப்பிட்டு உங்களால் நடக்க முடியாதுங்க, இனிமேல் நீங்கள் எந்திரிச்சு போக முடியாதுன்னா, நேற்று பார்க்குற வீடியோவில் இங்கேருந்து மேலே ஏறி போய் உட்காந்து பேசுகிறார். அந்த கால் விபத்தில் முட்டி உடஞ்சி போச்சு, நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, மேலே ஏறி போய் உட்காந்துருன்னா இதுதான் ரியல் மோட்டிவேஷன். இந்த மாதிரியான ஒருத்தர் தலைமையில் நடக்கிற இந்த விளையாட்டு இன்னும் எல்லா துறைகளுக்கும் வளரணும். நீங்கள் எல்லாரும் நல்ல எதிர்காலத்தை சந்திக்கணும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றி, வணக்கம்.